ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிளான நார்மல் ப்ளவுஸ் தான். நார்மல் ப்ளவுஸோட மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் கற்றுக்கோங்க. கொடுத்துருக்கிறது வந்து சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் தான். இதை வந்து இதை விட வேறு யாருனாலும் ஈஸியாக சொல்லித்தர முடியாது. அந்த மாதிரி ஒரு ஈஸியாக வந்து நான் சொல்லித்தரேன். இது பாருங்க, இதுதான் அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸு. இதை வந்து எப்படி கட்டிங் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மெட்டீரியல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பேக் சைடில் ரிவர்ஸில் நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரிவர்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். அது எதுக்காக அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஏர்பாரா ஏசகோஸ்லாம் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வந்து மடித்து தைக்கிறதுக்கு லைனிங் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச் ஃபிட் ஆகினா போதும். இது வந்து லைனிங் இல்லாதனால இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணி அப்படியே ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு நெக்கு வந்து மார்க் பண்ணும்போது அந்த ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டிச்சை விட ஒரு 1/4 இன்ச் நீங்கள் எவ்வளோ தைப்பீங்களோ அது வந்து அதிகமாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு மார்க்கிங். அதுக்கப்புறம் செகண்ட் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்து கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடணும். இது வந்து செகண்ட் மார்க்கிங். தேர்ட் மார்க்கிங்க இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸ்டிச் இருக்கு இல்லையா, இது பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம இப்போ பிடிச்சி தைச்சது போக கரெக்டாக இந்த லைனில் வரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் 1/2 இன்ச் மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்லைனு சேம் இதே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து 1/2 இன்ச் வைப்போம். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் லைன் அதையும் சேம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் எல்லா மார்க்கிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து நெக் லைனு, இது வந்து ஷோல்டர் லைனா, இது பார்த்துக்கோங்க. இதை மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச் இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சைடு 1/4 இன்ச் பிடிக்க தைக்கிறக்கும், இந்த சைடு 1/4 இன்ச் பிடிச்சி தைக்கிறக்கும் நம்மளுக்கு கரெக்டாக போயிடும். ஸோ அதனால் 3 இன்ச் மார்க் பண்ணுறோம். இந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் அப்படி தான் இன்னும் ஒரு நெக்லைனுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்லைன் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பாக்ஸ் போடல, டேரெக்டாக நீங்கள் இது ஷேப் எடுக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டாட்க்கு 1 இன்ச்சும் சீம் அலவன்ஸ்க்கு சைடில் நம்ம லூஸ் விடுவோம் இல்லையா, அந்த லூஸ்க்கு 1.5 இன்ச். நீங்கள் 2 இன்ச் விடுறீங்கன்னா 2 இன்ச் வைக்கலாம். இதில் நான் 1.5 இன்ச் வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கிராஸ் மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் அந்த ஃபோல்டிங் வரணும் அப்படின்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச்சு இல்லைனா 1.25 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாட்டட் லைன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. டாட்டட் லைன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கர்வாக எடுத்துகிட்டு போய் இதில் ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்கும் வந்து ரொம்ப ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளே வைக்கலாம். இல்லை லைட்டாக போதும் அப்படின்னா இப்படி மேலே வச்சிடலாம். நீங்கள் இது வந்து எங்கே வேணுன்றதை பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் கொஞ்சம் ஷேப் இருக்குது, அதனால் உள்ளே நான் ஷேப் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம மார்க் பண்ணோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு இதுலேயே மார்க் பண்ணிடலாம். நம்ம தனியாலாம் மார்க் பண்ண தேவையில்லை. ஃப்ரண்ட் மார்க்கிங்க்கு அப்புறம் ஃப்ரண்ட் நெக் லைனு, ஷோல்டர் லைன் ஃப்ரண்ட்டுக்கு அதே தான் சேமாக இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 6க்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இது லென்த்து பார்த்துக்கோங்க. இங்கேருந்து 5 இன்ச் இருக்குது. ஸோ அதே 5 இன்ச் நம்ம இங்கே வைக்கிறோம். 5 இன்ச் வைக்கிறோம். வச்சுட்டு 6க்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதையே அப்படியே மார்க் பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்ட்ரைட் லைன், இங்கே ஒரு ஸ்ட்ரைட்
ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோடைய நெக்லைன். ஃப்ரண்ட்டோட நெக்லைன் நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு இது வந்து 1.25 இன்ச் வச்சோமா, அதில் இருந்து இப்போ நீங்கள் 1 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடு 3/4 இன்ச் வைக்கணும். 1.25 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம், டாட் பிடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 9.5 இன்ச் இருக்குது. அதே 9.5 கரெக்டாக இங்கேயே வச்சுருங்க. 9.5 ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு நம்பிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இதுதான் வந்து சென்ட்ரல் லைனை, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃப்ரண்ட் பேக்குக்கான சென்ட்ரல் லைன் இதுதான், ஓகேங்களா? ஸோ இந்த லைன்லேருந்து நம்ம அப்படின்னா இந்த சென்ட்ரல் லைனில் தான் கட் பண்ணுவோம். இந்த சைடு பிடிக்கும் போது இந்த இடத்துல தையல் வரும், இந்த சைடு பிடிக்கும் போது இந்த இடத்துல வரும். ஸோ பிடிச்சி தைச்சது போக மிச்சம் இருக்கிற இடத்துல கரெக்டாக இது வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் லூஸ் விட்டுக்கோங்க. லூஸ் விட்டுட்டு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணுறது. இதில் எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் மார்க் பண்ணுறேன். இந்த லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டிச்சு எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள். அந்த இடத்துல மார்க் பண்ணதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து நம்ம கீழே விடணும். இந்த 1 இன்ச் எதுக்கு அப்படின்னா இந்த 1/4 இன்ச் பிடிச்சி தப்போம், இங்கே ஒரு டாட் வரும், இங்கே பிடிச்சி தப்போம். ஸோ அந்த 1 இன்ச் வந்து எல்லாத்துக்கும் ஈவனாக கரெக்டாக போயிடும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் இங்கேருந்து இதுதான் ஃப்ரண்ட்டோடைய லென்த் மெஷர் பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது. கிராஸ் கட்டிங்காக இருந்தால் ரொம்ப இழுக்கக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்கு, அதனால நான் வந்து இப்படி வைக்கிறேன். நீங்கள் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் பார்த்துட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல மார்க் பண்ணிடணும். இந்த இடத்துல மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோடைய இது மெஷர் பண்ணணும். இது மெஷர் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ இன்ச் விட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து மெஷரிங் 3.5 இன்ச் இருக்குது. 3.5 இன்ச்சு தள்ளி தான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. இது வந்து டாட் வந்து 1 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1 இன்ச். இதை வந்து மார்க். இந்த லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இந்த லைன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் கரெக்டாக பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே ஏறும். இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷேப் கிடைக்கணும் அப்படின்னா இந்த லைன் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் போடணும். அடுத்தது வந்து சைடு மார்க்கிங். சைடு மார்க்கிங் வந்து இந்த இடத்துல 1/2 இன்ச் மேலே கீழே வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு பிடிப்பீங்களோ அந்த இது வந்து கீழே வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல எந்த இடத்துல அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த பட்டி ஜாயிண்ட் இடத்துல நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. பட்டி ஜாயிண்ட் இடத்துல நம்ம கரெக்டாக கொடுத்தாச்சு. கரெக்டாக கொடுத்து இப்படியே ஷேப் எடுத்துட்டோம். ஷேப் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு கிராஸாக ஒரு லைன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எப்போ பார்க்கணுன்னா இந்த டாட் வந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் பிடிக்கிறீங்க. 1.5 இன்ச்சுக்கு மேலே நம்ம டாட் வருதுன்னா மட்டும்தான் இங்கே எக்ஸ்ட்ரா வரும். இந்த 1 இன்ச்செல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கனாலே கரெக்டாக வந்துடும். 1.5 இன்ச்சுக்கு மேலே 1.25 இன்ச்சு அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டாட்க்கு அப்போ தான் வந்து நீங்கள் இதை வந்து யோசிக்கணும். அடுத்தது வந்துட்டு பட்டிக்கு வந்து இதில் மெஷர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எவ்வளோ இன்ச் இருக்குன்னா 8.25 இன்ச் இருக்குது. ஸோ அதே 8.25 நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனு. இது வந்து ரெண்டு பட்டி டபுள் சைட் ஃபோல்ட் பண்ணியே நீங்கள் வந்து 2 பட்டி எடுத்துடலாம். அந்தளவுக்கு கிளாத் இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு 8.25 இன்ச் இருக்கா, 8.25 இன்ச்சை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 8.25 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வைக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டோடைய ஹைட் பார்க்கணும். இந்த பட்டியோட ஹைட்டு 2.5 இன்ச்சு. ஸோ நம்ம 1/2 இன்ச் ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா இங்கே மடித்து தைக்கிற 1/4 இன்ச்சும் கீழே மடித்து தைக்கிற 1/4 இன்ச்சு போயிடும். ஸோ 1/2 இன்ச்சு 2.25னா 3 இன்ச் நீங்கள் வைக்கிறீங்க. இந்த இடத்துல 3 இன்ச். இந்த சைடு பட்டி அதுவும் இது வந்து ஃப்ரண்ட் பட்டி 2.5 3 வச்சோம். இந்த சைடு பட்டி எவ்வளோ இருக்குன்னா 2.5யும் ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ 3 ஒரு பாயிண்ட்டும் நம்ம இங்கே வந்து வைக்கணும். 3 ஒரு பாயிண்ட்டும் இங்கே வைக்கணும். வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் இடத்துல ஒரு 3 இந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்துட்டு இதை விட ஒரு 1/2 இன்ச்
அதிகமாக. ஏன்னா இது பண்ணணும் இல்லையா, பிடிச்சி தைக்கணும் இல்லையா, அதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைனு இந்த சைடு இன்னொரு லைன் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். இதில் வந்து எந்த சேஞ்சுமே வராது. நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்மளோட கட்டிங்கும். அடுத்தது வந்து ஸ்லீவ். ஸ்லீவ் 4 மடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் மார்க் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. நான் ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு, இல்லைன்னா இப்படி வந்து மடித்து தைச்சிருவோம், அதனால் இது போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வந்து அவங்க கொடுக்கும்போது ப்ளவுஸ் வந்து சரியில்லை அப்படின்னா கரெக்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை இது பண்ணுறோம். இங்கே வந்து 1/2 இன்ச் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். ஏன்னா நம்ம தைப்போம், தைக்கிற துணி வந்து உள்ளே போயிடும். ஸோ ஸ்டிச்சஸ் இங்கே வந்துடும், இங்கே வரும். அப்போ வந்து நம்மளோட லென்த்து கரெக்டாக வரும். அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக இந்த தையல் இருக்கு இல்லையா, தையலுக்கு மேலே, தையலுக்கு 1/4 இன்ச் மேலே. ஏன்னா நம்ம இங்கே தைப்போம். ஸோ தையல் இங்கே வரும்போது ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி